Trukeல இருந்து ANC ENC சப்போர்ட்டோட 2000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள Truke Buds Pro அப்படினு ஒரு புது TWS வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த TWS ஓட கிவ் அவேவும் இருக்கு. கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் பார்த்தா இந்த டைம் கொஞ்சம் ஒயிட் கலராக கொடுத்துட்டாங்க. முன்னாடி TWSோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் ANC-யை வந்து கீழே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ள ஒரு செட் இயர்பட்ஸ், அதுக்கான சார்ஜிங் கேஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு, கடைசியா ஒரு ஷார்ட்டான டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேஸ் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க ட்ரூக் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல டைப் சி கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. பக்கத்துல பேரிங்க்கு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு சின்ன LED சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கறது கொடுத்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல வந்தா இங்க ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா நம்ம நம்பர் மூலமா பார்த்துக்க முடியுது. அது போக லெஃப்ட் ரைட்ல அந்த சார்ஜ் ஏற அனிமேஷன் இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த டிஜிட்டல் டிஸ்ப்ளே நம்மள பார்த்தோனே அட்ராக்ட் பண்ண வைக்குது. பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த டிசைனா இருந்தாலுமே இந்த பட்ஸ்ல கொஞ்சம் கீழே அந்த சில்வர் கலர்ல டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தோனே நம்மள அட்ராக்ட் பண்ணுது. அந்த ஸ்டெம் ஷார்ட்டா தான் இருக்கு. அதுல ட்ரூக்கோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல டுயல் மைக் கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளா நீட்டா இருக்குது. அது போக இந்த பட்ஸ்ல ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான். இந்த இடத்துல டச் பண்றது மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லாங் டச் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் எதுல பண்ணாலுமே ANC ஆன் பண்ணிக்க முடியுது, ANC ஆஃப் பண்ணிக்க முடியுது. டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு ஒன்று வருது. ANC ஆஃப் பண்றதுக்கும் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ANC ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலா என்ன அவுட்டோர் சவுண்ட் இருக்குமோ அது கேட்குது. டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் ஆச்சு அப்படின்னா அவுட்டோர் சவுண்டை கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராவா கொடுக்குது. இதுக்கப்புறம் சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியுது. டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங் இதெல்லாமே பண்ணிக்க முடியுது. ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ரைட்ல பண்ணும்போது மியூசிக் மோட், கேமிங் மோட் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. லெஃப்ட்ல பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், ஸ்ரீ வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. டச் பொறுத்தவரை ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இந்த பட்ஸ்ல மியூசிக்காக 12.4 mm டைனமிக் டைட்டானியம் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஓவர் லவுடா கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஃபுல் வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா சில டைம் கொஞ்சம் டிஸ்டர்பா ஃபீல் பண்ணலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஃபுல் வால்யூம்ல கேட்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. மத்தபடி நல்ல டம்னு நல்ல லவுடா நல்ல கிளியரா சாங் கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா இருக்கு. பட் பேஸ் அந்த ட்ரிபிள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டீசென்ட்டா தான் இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல ஓரளவு அவரேஜா தான் இருக்கு. ANC கொடுத்திருந்தாலுமே நம்ம ANC ஆன் பண்ணியிருந்தாலுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ANC இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவுட்டோர்ல இருக்கக்கூடிய சவுண்ட் வந்து கேட்க தான் செய்யுது. பட் கொஞ்சம் கம்மியா கேக்குது. ANC ஆஃப்ல இருக்கிறதுக்கும் ஆன்ல இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து நம்மளால உணர முடியுது. இதுல கால் குவாலிட்டிக்காக ANC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸ்லமே 2 மைக் கொடுத்திருக்காங்க. MEMS மைக் கொடுத்திருக்கனால கால் குவாலிட்டி ரொம்பவே கிளியரா நம்ம கேட்டுக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே கேக்குது. நல்ல லவுடாவும் கேக்குது. அதனால ரொம்ப சவுண்டா இருக்கிற இடத்துல நீங்க நின்னாலுமே இந்த பட்ஸ்ல ரொம்பவே கிளியரா கால் பேசிக்க முடியும். ஆனா நாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் கால் குவாலிட்டி இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த பட்ஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட்ல ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கேமிங் மோட், மியூசிக் மோட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. கேமிங் மோட் இதுல ஆன் பண்ணோம் அப்படின்னா லேட்டன்சி ரொம்ப கம்மியா இருக்குது. அதிகமா நீங்க கேம் விளையாடுவீங்க அப்படின்னா எந்த ஒரு டிலேயுமே இல்லாம ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா அந்த மூவிங் அந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேம் விளையாடும் போது இந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவங்க வந்து 50 மில்லி செகண்ட் தான் இதுல லேட்டன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. பட் நான் செக் பண்ண வரைக்கும் 100 மில்லி செகண்ட் குள்ள இதோட லேட்டன்சி இருக்கு. அதை கன்ஃபார்மா சொல்ல முடியும். ரொம்ப டிலே இல்லாம ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா நம்மளால அந்த சவுண்ட வந்து கிளியரா கேட்டுக்க முடியுது. அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. கேம் விளையாடுறதுக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்குது. அடுத்து இதுல கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. மொபைல்ல ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டைம் நீங்க கேஸை ஓபன் பண்ணாலே பட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுது. கனெக்டிவிட்டியில எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. ரொம்ப ஒரு கிளியரான கனெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குது. அடுத்து இந்த பட்ஸ்க்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பட்ஸ்ல 40 mAh கொடுத்திருக்காங்க. கேஸ்ல 300 mAh கொடுத்திருக்காங்க. இதை சேர்த்து நீங்க யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமமா 48 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட்ஸை மட்டும் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ANC ஆன்ல இருந்ததுன்னா 5 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ANC ஆஃப்ல இருந்தது அப்படின்னா 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இதை வந்து நான் எக்ஸாக்ட்டா செக் பண்ணல. கடைசி எவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இந்த பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இனிஷியல் செல்லிங் ஆஃபரா 1700 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. 1700 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்
எக்யூப்மெண்ட்க்கு ANC ENC சப்போர்ட்டோட இந்த பட்ஸ் வருது. நல்ல கிளியரான ANC இல்ல அப்படினாலுமே ஓரளவு டீசென்ட்டான ANC இருக்குது. கால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் இதுல நல்லா கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கடைசி அதோட கிவ் அவே நம்ம கிட்ட 2 TWS இருக்கு. இதுல ஒன்னு வந்து கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எப்பவும் போல நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணனும். YouTube, Facebook குரூப், Twitter, Instagram, Telegram. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே கொடுத்திருப்பேன். எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுல இருந்து கரெக்ட்டா 5வது நாள் யார் வின்னர் அப்படிங்கறத நம்மளுடைய Twitter பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம்.